ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பிக்சரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ரா ஃபைல்ல தான் நீங்க வந்து ஷூட் பண்ணணும். இந்த ரா ஃபைல் பாத்தீங்க அப்படின்னா, நான் நிக்கான்ல ஷூட் பண்ணதுனால NEF ஃபார்மேட்ல இருக்கும். இதே வந்து நீங்க வந்து கெனான்ல ஷூட் பண்ணீங்க அப்படின்னா CR2 அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி சோனில வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து உங்க ஷூட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரால ஷூட் பண்ணிக்கோங்க. ரால ஷூட் பண்ணீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். உங்களால வந்து நிறைய விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவல் இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ரால வந்து ஷூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ரால ஷூட் பண்ணிடுறேன். ஸோ ரால ஷூட் பண்ண ஃபைலை நீங்க வந்து போட்டோஷாப் மூலமா ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேமரா ரா அப்படிங்கிற ஒரு டூல் மூலமா தான் ஓப்பன் ஆகும். அந்த கேமரா ரால வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேசிக்கா உள்ள சில டூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ரால ஷூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே இங்க வந்து டிஃபரெண்ட் கேமரால நீங்க பாக்குற அந்த ஒயிட் பேலன்ஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்க கிடைக்கும். நீங்க சப்போஸ் கேமரால வந்து நீங்க வந்து ஷூட் பண்ண சரியான ஒரு ஒயிட் பேலன்ஸ் வச்சு நீங்க ஷூட் பண்ணல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட ரால ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஐ திங்க் யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம், அவங்கள நான் அப்ரூவ் பண்ணாதான் உள்ள வரும். ஓகே, அக்செப்ட் ஆக மாட்டேங்க. அட்மிட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 9 மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். அதனாலதான் உள்ளாருக்கு வந்து அக்செப்ட் ஆகலையான்னு தெரியல. ஓகே, அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரா ஃபார்மேட்ல இப்போ நீங்க இந்த ரா ஃபார்மேட்ல எடுத்ததுனால ஒயிட் பேலன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்க்கலாம் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறது. இப்போ நான் வந்து டே லைட் வச்சு பார்க்குறேன், என்னோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி கிளவுடியில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு எஃபெக்ட்னு. இந்த கிளவுடியில பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பார்த்தா. ஸோ மேபி வில் சி. அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஷேடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷேடு வந்து ரொம்ப yellowish போகுது டோனு. டங்ஸ்டன் வந்து ரொம்ப ப்ளூ கொடுக்குது, ஃப்ளோரசன்ட். ஸோ இது மாதிரி நீங்க கேமரால வச்சு நீங்க ஒயிட் பேலன்ஸ் என்ன செட்டப் வச்சு எடுக்க நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதை நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன், நான் என்ன ஷார்ட்ல எடுத்திருந்தேனோ அதே தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதே வச்சுதான் நான் வந்து எடுக்க போறேன். ஏன்னா இதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. ஸோ அதனால நான் வேற ஒயிட் பேலன்ஸ் எதுவும் நான் பண்ணல. இல்ல சம்டைம்ஸ் நீங்க வந்து உங்க ஒயிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சரியா இல்லை வேற ஹலோ, ஓகே. ஸோ நீங்க பேசலாட்டினா கொஞ்சம் மியூட் போயிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து இந்த வேற மாதிரி எப்படி நீங்க ஒயிட் பண்ணலாம் அப்படின்னா கூட இங்க வந்து பிக்கர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிக்கர் கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த எங்க நீங்க ஒயிட் இருக்கோ அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில ஒயிட் பேலன்ஸ் வந்து பண்ணும். ஸோ எனக்கு அது வேண்டாம், பட் எனக்கு இந்த டிஃபால்ட்டுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஷர் நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர். இந்த எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்குது. நான் இதுக்கு மேல வந்து எக்ஸ்போஷர் நான் வந்து டச் பண்ண விரும்பல. கான்ட்ராஸ்ட் வந்து நான் வந்து இப்ப நான் டச் பண்ண மாட்டேன். கான்ட்ராஸ்ட் வந்து நான் இமேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு ஒர்க் எடிட் பண்ணதுக்கு தான் கான்ட்ராஸ்ட் டச் பண்ணுவேன். எனக்கு இங்க ஹைலைட் வந்து இருக்குது. ஸோ ஹைலைட் வந்து கொஞ்சம் நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் குறைச்சா ரொம்ப இந்த இடம்லாம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா பிரைட்டா இருந்ததெல்லாம் கம்மியாயிடும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட் குறைக்க கூடாது, லைட்டா குறைச்சிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிரைட்டா இருக்குதோ அதெல்லாம் கம்மியாகி எனக்கு டீட்டெயில் கிடைக்கும். டீட்டெயில் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ஹைலைட் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இது ஆல்ரெடி கரெக்டான எக்ஸ்போஷர்ல தான் எடுத்திருக்கனால நான் கரெக்டா இருக்குது. அதனால நான் வந்து எதுவும் பண்ணல. இப்ப மற்றபடி ஒயிட் அண்ட் பிளாக்கோட யூஸ் என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிரைட் இருக்கோ அதை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒயிட். இப்போ நான் ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணா எங்கெங்கெல்லாம் பிரைட்டா இருக்கோ அங்கெல்லாம் அதிகமா பிரைட்டா இருக்கும். அதே வந்து
பிளாக் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிளாக் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் இன்னும் டார்க் பண்ணும். நான் இப்போ இந்த பிளாக் பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணல, எங்கெங்கெல்லாம் பிளாக் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இன்னும் டார்க் பண்ணும். இங்க இதெல்லாம் நான் எதுவுமே டச் பண்ணல இந்த இடத்துல. ஓகேங்களா, எல்லாமே நான் ஜீரோல தான் வச்சிருக்கேன். ஒன்லி ஹைலைட் மட்டும் தான் நான் கம்மி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷேடோ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 5 பாயிண்ட் ஏற்றிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் இந்த டூல்ல வந்து நான் இப்போதைக்கு நான் எதுவுமே டச் பண்ணல. இது போதும் எனக்கு. இதை வச்சுதான் நான் வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து உள்ள போட்டோஷாப்குள்ள போயிட்டேன். ஸோ இந்த போட்டோஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லேயர் இருக்கு. ஸோ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணணும். நம்ம இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நம்ம இப்ப ஐ அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேலதான் போகணும். இதை தவிர வேற எங்க சப்ஜெக்ட் மேல போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க போகுது. இந்த இடத்துல ஐ அட்ராக்ஷன், உங்களோட ஐ அட்ராக்ஷன் போகுது. அதுக்கப்புறம் இதுதான் மேஜரா தெரியுது எனக்கு இருக்கிற வரைக்கும். ஐ அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நம்மளை வந்து டைவர்ட் பண்ற இடம் வந்து இந்த ஒன்னு இடம் தான். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ அட்ராக்ஷனை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் ஆயிட்டாரா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ அட்ராக்ஷனை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிரீனை வந்து இங்க கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஐ அட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்றேன், ஒரு சின்னமா ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நேராக நான் என்ன பண்றேன், ஒரு க்ளோன் டூல், இந்த டூல் பேர் க்ளோன் டூல். இந்த க்ளோன் டூல் போயிட்டு இங்க வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் பிலோன்னு சொல்லி மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடணும். இப்போ மேல சாம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சாம்பிள் வந்து கரண்ட் அண்ட் பிலோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பிரஷ் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த க்ளோனோட ஃப்ளோ மட்டும் 100% வைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 14% அப்படி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப மட்டும் நம்ம வந்து அது ஓவர் ரைட் மேல மேல இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆல்ட்டை கிளிக் பண்ணி இங்க சாம்பிள் எடுத்துக்கிட்டு எங்க எனக்கு இந்த இமேஜ் கிரீன் வேணும்னு நினைக்கிறோம் அங்க வந்து நான் கிரீன் அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுல பாருங்க, இப்போ உங்களோட ஐ அட்ராக்ஷன் வந்து டோட்டலாவே அங்க போக வேண்டியது எல்லாமே நேரா சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஐ அட்ராக்ஷன்ஸ்லாம் போகுது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்றதா கூட நம்ம வந்து இது மாதிரி க்ளோன் பண்ணி இங்க நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி சும்மா ஒரு கிரீன் லைட் அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கிரீன் லைட்டாக மட்டும் சும்மா அப்படி அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்க பிக்சருக்கு இந்த பிக்சருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐ வந்து இங்கே போகும், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகும், அதுக்கப்புறம் இங்கே கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னாகும், உங்களுக்கு எல்லாமே வந்து டோட்டலா வந்து ஐ அட்ராக்ஷன் டோட்டலா சப்ஜெக்ட் வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஐ அட்ராக்ஷனை வந்து உங்க என்டையர் இமேஜ்ல எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் வந்து ஐ போகணும். மத்த எங்கேயாச்சும் உங்களுக்கு ஐ டைவெர்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து இது மாதிரி க்ளோன் டூல் மூலமா அந்த இடத்த வந்து மறைக்கிறதோ இல்ல டார்க் பண்றது மூலமா பண்ணி நீங்க அந்த இடத்த வந்து டைவெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் இது கூட வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன்னா, இதை ரெண்டும் சேர்த்து மெர்ஜ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏ பண்ணீங்கன்னா ரெண்டும் சொல்லி மெர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து
சப்ஜெக்டை கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் நிறைய இந்த இடத்துல நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லேயருக்கு வந்து என்ன பண்ணுங்க, இந்த க்ளோன் டூல் ஹீலிங் பிரஷ் டூல் இருக்குல்ல, இந்த ஹீலிங் பிரஷ் டூலை யூஸ் பண்ணுங்க. இந்த ஹீலிங் பிரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சாம்பிள் வந்து கரண்ட் அண்ட் பிலோ இதுவும் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த பக்கத்துல எங்க இமேஜ் இருக்கோ நல்ல இமேஜ் வந்து பெருசு பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களால வந்து பக்கத்துல வந்து சாம்பிள் எடுங்க. இங்க பக்கத்துல சாம்பிள் எடுத்து அந்த ஸ்கின் உங்களுக்கு வேற எதுவும் மாறிடக்கூடாது. அதுக்காக தான் அதே ஸ்கின் டோன் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிள் எடுத்து பக்கத்துல நியர்பை ஸ்கின்ல சாம்பிள் எடுத்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும். நம்ம இங்க ஒரு டூல் இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன், இதை சாம்பிள் எடுத்து இங்கே நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த மச்சம் கூட எனக்கு வந்து இல்லை. சம்டைம்ஸ் வந்து இது டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த ஃபோட்டோகிராஃபரை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வந்து நேச்சுரலா உடனே நினைப்பாங்க, சில பேர் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எனக்கு அந்த கோடு தெரியும் பார்த்தீங்களா, அதனால ரிமூவ் பண்ணணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த இடத்துல ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இது மட்டும் ஆக்சுவலாக இப்போ நான் தனியாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது, இந்த ஸ்கின் ரீடச் பண்ணுறது மட்டுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகும். 1 hour நான் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு பிம்பிள்ஸாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான் உட்காந்து. ஸோ இதில் வந்து 45 minutes தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சும்மா மேஜராக எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் கரெக்ட் பண்ணுறேங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை மட்டும் கற்றுக்கங்க, என்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஈச் ஸ்டெப்ஸில் என்ன நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஹேர்லாம் கொஞ்சம் வெளில வந்துருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் நம்ம. நியர்பை ஸ்கின்னுக்கு பக்கத்துல ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் பக்கத்துல சாம்பிள் எடுத்து நீங்க அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நான் சாம்பிள் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னா, ஓகே, ஸோ இதுக்கு மேலே டைம் எடுக்கணும், ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், மற்ற தேவையில்லாத இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் மாதிரி ஏதாவது மார்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மெர்ஜ் பண்ணிடுங்க. மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு டூல் ஆக்சுவலா, எஃப்எக்ஸ் ரே ரீடச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். நீங்க அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது பிளக்இன் தான். அந்த பிளக்இனை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு அதுலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எஃப்எக்ஸ் ரே ரீடச் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னன்னா மேனுவலா நம்ம வந்து ஒரு லேயரா கிரியேட் பண்றதுக்கு பதிலாக பை டிஃபால்ட்டாவே இதுல வந்து சில பிளக்இன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு லேயர் வந்துடும். அதுல நீங்க அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்னோட ஆக்ஷன்ஸ்ல நான் என்ன ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா, டாட்ஜ் அண்ட் பர்ன் ஒர்க் பண்ண போறேன். டாட்ஜ் அண்ட் பர்ன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா,
எந்த இடத்துல அதிகமா பிரைட்னஸ் இருக்கோ அந்த இடத்த வந்து நார்மல் ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டாச் பண்ணலாம். அதே மாதிரி பேர்ன் பண்ற எந்த இடத்துல ரொம்ப அதிகமா வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்த வந்து கம்மி பண்ணி கொண்டு வரதுக்கு அந்த இடத்த வந்து டார்க் பண்றதுக்கு பேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டார்க் அண்ட் பேர்ன் மூலமா நான் என்ன யூஸ் பண்ண போறேன், இந்த லேயர் ஒன்று கிரியேட் பண்றது டார்க் அண்ட் பேர்ன். ஸோ அதோட டூல் ரிலவென்ட் டூல் எது அப்படின்னா இங்கதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 2 டூல் இருக்கும், பேர்ன் டூல், டார்ச் டூல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டார்ச் டூல் யூஸ் பண்ண போறேன். டார்ச் டூல்ன்றது வந்து என்ன அப்படின்னா பிரைட்னஸ்க்கு யூஸ் பண்ற டூல். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ரொம்ப சின்ன பண்ணிக்கிறேன். இதுல வந்து எதை நான் டார்ச் அண்ட் டூல் டார்ச் அண்ட் பேர்ன் பண்ண போறேன் அப்படின்னா, உங்க ஃபேஸ்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு கீழே எல்லாம் கருவளை எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்காக. ஸோ இப்போ இந்த டார்ச்ங்கிறது வந்து இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்து பர்சன்டேஜ் மட்டும் ஒரு ஒரு 2% வச்சுக்கணும், அவ்வளவுதான். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன், எந்த இடத்துல இந்த டார்க் வளையம் இருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து சும்மா அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, லைட்டா பெயிண்ட் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா இந்த கருவளையம் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம ஒரு கருப்பா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான். அதே மாதிரி இங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கலாம். பர்சன்டேஜ் 1 இருக்கு, கொஞ்சம் 2.2 ஏற்றிக்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போறதுனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்றேன். எவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்க, ஓரளவுக்கு ஒயிட் ஆயிடுச்சு. டார்க் தெரியுதா? ஸோ இதுதான் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் இங்கெல்லாம் டார்க் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் நீங்க. இது வந்து ஈக்குவல் டோன் கொடுக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகும், ரொம்ப மெர்ஜ் ஆகட்டும், ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகும். ரொம்ப ஆடா தெரியாது உங்களுக்கு இமேஜ் வந்து, நீங்க நல்லா போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு இமேஜ் எல்லாம் பார்க்கறது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு போய் பார்க்கணும். இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல கன்னத்துல எல்லாம் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் அது பார்த்தீங்கன்னா அது பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்க்கணும், ஒவ்வொரு இடமா பார்த்து அந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் நீங்கள். இது ஜஸ்ட் டுட்டோரியல்ங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சப்போஸ் டிஸ்கனெக்ட் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து அடுத்த லிங்க் இடையிலேயே டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் லிங்க் போட்டு நான் தரேன், ட்ரை பண்ணுறேன், அதில் ஜாயின் பண்ண பாருங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. இதை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இமேஜ் வந்து அந்த பிக்சர் பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல பிளசன்ட் லுக் கிடைக்காது உங்களுக்கு. அங்கங்க திப்பி திப்பியே தெரியும். ஃபேஸ் வந்து ஒரு ஈவனா இருக்காது உங்களுக்கு. ஈவனா இல்லாம என்ன இருக்கும், அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி திப்பி திப்பி அங்க இங்கேயும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப நம்ம வந்து கேர் எடுத்துக்கிட்டு பண்ணணுங்க. இது மிஸ் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. இந்த 2 ஸ்டெப்பு பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றது, மார்க் ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணு. கிளியரா தெரியுதா? ஓரளவுக்கு இந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு ஈவனா கொண்டு வந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ இதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கன்னத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் டார்க்கா இருக்குது, இந்த இடம் மட்டும் ஒயிட்டா இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணா அப்போ நீங்க பர்ன் டூல் யூஸ் பண்ணணும். இந்த பர்ன் டூலை எடுத்து இதையும் வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு 2% வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்றேன். ஒன்றும் இப்போ தெரியாது. இப்போ நான் ஆன் பண்றேன் பாருங்க, தெரியுதா? இப்போ இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்க. இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த இடம் மட்டும் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்க இந்த மாதிரி கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து எல்லா இடமே வந்து ஈவனா கொண்டு வரீங்க. அதுக்காக தான் இது பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறேன், இதையும் சேர்த்து நான் மெர்ஜ் பண்றேன். மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஈஸியான டூல் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இதே எஃபெக்ட்ஸ் ரீடச்லயே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் 14 கொடுக்கும். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த லோ ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒவ்வொரு இடமா ஸ்மாலாக டச் பண்ண பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்த இங்கே பக்கத்தில் இருக்க இந்த இடம் இது எல்லாமே மெர்ஜ் பண்ணணும். நான் இப்போ ஒரே கலர் பேட்டர்னில் கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த லோ ஃப்ரீக்வன்சி மூலமா எனக்கு வந்து என்ன பிக்சர் வந்து ஏதோ இந்த இமேஜ் வந்து எதுவும் இதாகாது, இந்த கலர் மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து இந்த இதை செலக்ட் பண்றேன். இந்த இடமும் இந்த இடமும் எனக்கு வந்து ஒரே டோன், ஒரு ஈவனான டோன்ல வரணுங்கிறதுக்காக இந்த டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோ டூல் வாங்க. இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸோ டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த எந்த பிளேஸ் ஈவனா வேணுமோ அந்த பிளேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர்ல போயிட்டு பிளர் காஷன் பிளர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நான் ப்ரிவியூ வந்து எடுத்து விடுறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கு, ஓரளவுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. அந்த டோனோட இந்த டோனும் சேர்த்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து இதை பண்றது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து மெர்ஜ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நோட் பண்ணுங்க, நீங்க இந்த பண்ணதுனால இந்த இடமும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து கண்ட்ரோல் இசட் பண்ணிட்டு அந்த இடம் அப்படி ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அப்போ அங்கே வேல்யூ கம்மி பண்ணணும். நீங்க இந்த ஃபில்டர்ல போனீங்க அப்படின்னா அதே பிளர்ல காஷன் பிளர் இருக்கும். ஸோ இந்த பிளர்ல 14 இருக்கிற வேல்யூ, இந்த 14லேருந்து வேணால் மேக்ஸிமம் ஒரு 10 அப்படி வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ அந்த இது இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு மெர்ஜ் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடப்ப நான் பண்ண போறேன். எனக்கு அதே 10லேயே தான் நான் வச்சு பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக இங்கே ஃபில்டர் கிளிக் பண்ணினா இங்கே காஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா எனக்கு அதே அப்ளை ஆகிடும். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஒரு லைட்டாக தான் தெரியும். இதை நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த மெர்ஜ் ஆனது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெர்ஜ் பண்ணணும் இப்போ நம்ம.
இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், அதே டூல் யூஸ் பண்ணி கழுத்துல எல்லாம் மெர்ஜ் பண்ண போறோம். அதே வேல்யூ தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால அங்கேயே நான் இது பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பண்ணுக்கு பண்றேன். ஓகே, and then ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஃபைன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி எடிட் கிளிக் பண்ணிட்டு இந்த டூல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஹீலிங் டூல் அது. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்ணும். இப்போ முன்னாடி பார்த்தது வந்து கலர் கரெக்ட் பண்ணுறது, இது வந்து ஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து இதாக இருக்கிறதுனால இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா கூட ஸ்ட்ரக்சர் கட் பண்ணலாம், கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக முதல்ல நான் வந்து பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அது இது மூலமாக ரிமூவ் பண்ணலாம். பட் இதை விட நான் அந்த ஆப்ஷன்ஸ் தான் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம். பட் இது ஒரு ஒன் ஆஃப் த வே, லீவ் மூலமாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது லேயர் கிரியேட் பண்ணுறேன். எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு லேயர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கான தெரியல அவ்வளோ டீட்டெயில்டா. இப்போ தெரியும். இந்த கண்ணுக்கு கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த லைட்டிங்லாம் கொஞ்சம் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு லேயர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். இந்த ஸ்கின்னு இதெல்லாம் வந்து இந்த ஸ்கின் கரெக்ஷனுக்காக மட்டுமே உள்ளது. இந்த ஸ்கின் கரெக்ஷன்ஸு, இந்த மாதிரி இந்த டோனு இதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிக் கலெக்ஷன்ஸ் டூல்ஸ் ஏதாச்சும் வாங்கி பிளக்இன் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதில் வந்து கலர் EFX ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. எல்லாமே ஃபோட்டோஷாப்ல பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா பண்றதுக்காக இது இவ்வளோ டூல் யூஸ் பண்ணியே எனக்கு வந்து ஒரு பிக்சர் எனக்கு எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி எனக்கு வந்து 2 hours ஆயிடும் ஒரு பிக்சர் எடிட் பண்றேன்னா. ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் வந்து என்ன அப்படின்னா டோனல் கான்ட்ராஸ்ட். இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் இருக்கும் டோனல் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஹைலைட்டு, மிட் டோனு, ஷேடோ அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இமேஜ் இப்படிதான் இருக்கும் இமேஜ். இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஷேடோ எல்லாம் கொஞ்சம் நான் சாஃப்ட்னஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த ஷேடோ ரொம்ப கம்மி பண்ணலாம். இந்த ஷேடோ நான் கம்மி பண்ணி வச்சுங்களேன், இந்த ஷேடோ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடும். அதே மாதிரி மிட் டோனை வந்து நான் மிட் டோன்னா இது உங்களுக்கு இந்த ஸ்கின் டோனு இந்த இதெல்லாம் மிட் டோன்ல வந்துடும். ஸோ அதெல்லாம் மிட் டோன்லாம் வந்து நான் இன்னும் சாஃப்ட் பண்ணா மிட் டோனே கொஞ்சம் கம்மி பண்ணா மிட் டோன் வந்து எனக்கு சாஃப்ட் ஆயிடும். அதே மாதிரி ஹைலைட் எல்லாம் நான் சாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் எனக்கு வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடும். இப்போ முன்னாடி இருந்த பிக்சருக்கு இந்த பிக்சருக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து எவ்வளவு டீட்டெயில் இருக்கு, இப்போ பின்னாடி வந்து எவ்வளவு டீட்டெயில் கம்மியா இருக்கு பாருங்க. ஸோ இன்னும் இது வந்து பிளர் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இன்னும் பிளர் பண்ணி சப்ஜெக்ட் வந்து பாப்பப் பண்றது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா சப்ஜெக்டும் அந்த பேக்ரவுண்டும் கம்மியா தான் பிளர் ஆயிருக்கு. அதனால சப்ஜெக்ட் வந்து அந்த பேக்ரவுண்டோட இருக்குது. இப்ப நான் பண்றதுனால என்ன ஆகுது,
சப்ஜெக்ட் தனியா வந்துருச்சு, பேக்ரவுண்டு தனியா பிரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் மூலமா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டெப். அடுத்தது வந்து அனதர் ஃபில்டர் நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த ஃபில்டர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா கலர் ப்ராசஸிங் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதுல வந்து கலர் ப்ராசஸிங் வந்து நீங்க மேனுவலாகவும் பண்ணலாம், இல்ல இந்த டூல் மூலமாகவும் பண்ணலாம். இந்த டூல்ல வந்து எனக்கு வந்து என்ன மாதிரியான கலர் பேஸ்டா நான் அந்த பிக்சர் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கிரீன் இந்த மாதிரியா, இல்லை இந்த மாதிரியா, இல்லை என்ன மாதிரியான டோன்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிக்சரை எடுத்துட்டு போறோம்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் நான் கிரீன் பேஸ்ட் எடுத்துட்டு போனா கிரீன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கம்மியா வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை, இந்த டூல் எதுவும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நீங்க வந்து மேனுவலா கூட நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இதுல வந்து அந்த கிரீன் பேஸ்டு வந்து கிரீன் வேண்டாம், எல்லோ பேஸ்ட். இதுல ஒவ்வொன்றா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கிரீன் பேஸ்டே எடுத்துக்கிறேன்னா எடுத்துட்டு ஸ்ட்ரென்த் மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஓரளவு கிரீனிங்கா இருக்கும். இந்த இமேஜ் மட்டும், இந்த இமேஜ் மேலே எனக்கு லைட்டா கிரீன் விழுந்திருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க மைனஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இமேஜுக்கு மேல மட்டும் கிரீன் விழுகாது. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இமேஜ் மேல மட்டும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிரீன் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னாடி இருந்தது தான், இது வந்து கிரீன் ஓரளவுக்கு அந்த டோன் ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஸோ இதோட இப்போது எனக்கு இதை வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ பிக்சர் பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். முன்னாடி இருந்த இமேஜ் இது, இப்போ ஓரளவுக்கு இமேஜ் வந்து ஒரு சினிமேட்டிக் லுக் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்லாம் வந்து இந்த பொண்ணோட ஃபேஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இந்த சாரி எனக்கு யாருக்காச்சும் தெரியுமா இந்த இதோட பேர் என்னன்னு? மறந்துட்டேன் டக்குன்னு. ஓகே, ஸோ ஓகே, ஓகே இந்த டூலை யூஸ் பண்ணுங்க. இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா யாரோ சம்படி திங்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேயர் மாஸ்க் ப்ரோ. சாரிங்க, லேயர் மாஸ்க்ங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஒயிட் கலர் லேயர் மாஸ்க் நீங்க போட்டிருக்கீங்க. இப்போ உங்க ப்ரஷ்ல வந்து பிளாக் கலர்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் டோனை யூஸ் பண்ணிட்டு நீங்க இதோட கம்மி பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த ஏற்கனவே வந்ததுலேருந்து வந்து உங்களுக்கு ஆக்சுவலா கீழே உள்ள லேயர் இருக்குல்ல, இந்த லேயரோட அவுட்புட்டை எனக்கு இங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த லேயர் மாஸ்க் போட்டுட்டு இங்க பிளாக் கலர் ப்ரஷ் செலக்ட் பண்ணி பிளாக் கலர் யூஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாகவே எடுத்துடக்கூடாது. அதனால வந்து ஒரு 15 ஒப்பாசிட்டி வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே அந்த இது கீழே உள்ள லேயர்ல உள்ள அவுட்புட் எனக்கு இங்க வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்றேன் அந்த இடத்துல. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் இந்த பொண்ணுங்களோட ஃபேஸ் வந்து நல்லாவே பாப்அப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுறேன்னா. ஓகே, இதுக்கப்புறம் கர்வ் லேயர்ல நான் கொஞ்சம் விளையாடுவேன். ஸோ கர்வ் லேயர், இந்த கர்வ் லேயர்ல வந்து இது வந்து டார்க்கா, இது வந்து ஹைலைட்டு, இது மிட் டோன். இப்போ நான் டார்க்கை வந்து இன்னும் நான் டார்க் பண்றேன். இங்க மிட் டோன் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நான் பம்ப் பண்றேன். அதே மாதிரி ஹைலைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நான் பம்ப் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான பண்றதுனால என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபிளாட்டா இருக்கிற இமேஜ் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பாப்அப் ஆகி ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா பாப்அப் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கர்வ் லேயர் யூஸ் பண்றது. அந்த கான்ட்ராஸ்ட், இது மூலமா கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கர்வ் லேயர், ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் எனக்கு இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ கான்ட்ராஸ்ட் எனக்கு வேண்டாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ரொம்ப டார்க்னஸ் இருக்குல்ல, ஸோ இந்த லேயர் மாஸ்க்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே பிரஷ்ல செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட், அதை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். அவ்வளோ கான்ட்ராஸ்ட் வேண்டாம். பேக்ரவுண்ட் மட்டும் ஓரளவுக்கு டார்க்காக இருந்தால் போதும், பட் ஃபேஸ்ல வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் போகுது, அதுக்காக நான் அதை ரிமூவ் பண்றேன். ஓகே. ஓகே ஃபைன். ஓகே, இதுல வந்து எனக்கு இப்போ நீங்க வந்து நான் ஒவ்வொரு லேயர் பண்ணும் போதும் சின்ன சின்னமா தான் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆனா ஃபைனலா நீங்க அவுட்புட் பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து ஏன்னா ஒவ்வொரு சேஞ்சிலுமே ரொம்ப எஃபெக்டே இல்லையே, ரொம்ப எஃபெக்டே இல்லைன்னு யோசிக்க கூடாது. அது வந்து கடைசி அவுட்புட் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்து நான் மறுபடியும் கர்வ் லேயர் யூஸ் பண்றேன். எதுக்கு அப்படின்னா, இந்த கர்வ் லேயர்ல கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, இந்த கர்வ் லேயர் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் இன்வெர்ட் பண்றேன். இந்த கர்வ்ல இந்த லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு இது இன்வெர்ட் பண்ணுங்க. இன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு பிரைட்னஸ் வேணும். ஸோ இங்க வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ப்ரஷோட இது வந்து நான் பண்றேன், சேஞ்ச் பண்றேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் மாறிடும். ஒயிட் மாறிடுச்சுன்னா நான் ஏற்கனவே நான் இந்த கர்வ்ல யூஸ் பண்ணி நான் எக்ஸ்போசர் அதிகப்படுத்திருந்தல, அது எங்க வேணுமோ அங்க மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கண்ணில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால கண்ணில் மட்டும் நான் அப்ளை பண்றேன். இந்த பொண்ணு கண்ணு வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு, அதனால ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு வந்து ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து மேட்ச் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேரா வந்து இந்த கேமரா ரா ஃபில்டர் மறுபடியும் திரும்பி போகணும் இங்க. ஓகே, ஸோ இந்த கேமரா ரா ஃபில்டர்ல டீடைல்ல நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குல்ல, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்க இந்த ஸ்கின் எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும், நல்லாவே அப்படியே ஸ்மூத்னஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நாய்ஸ் ரிடக்ஷன். டோட்டலாகவே இந்த இமேஜ் ஃபுல்லாகவே உள்ள நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். பட் நீங்க டோட்டல் இமேஜை பார்க்காம இந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு ஸ்மூத் கிடைக்கிற வரைக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 25லேருந்து 30க்குள்ள இருக்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போதான் வந்து நான் என்ன பண்ண போறேன், அந்த ஒயிட் லேயர் இருக்குல்ல, ஒயிட் லேயர் கொஞ்சம் பம்ப் பண்றேன். எனக்கு ஏன்னா அந்த கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக ஒயிட் லேயர், டார்க் லேயரை கொஞ்சம் கம்மி பண்றேன்னா. அடுத்தது வந்து என்ன பண்றேன், இந்த விண்டேஜிங் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ விண்டேஜ் எஃபெக்ட் எனக்கு வந்து சைடில் கொடுக்குறேன். ஸோ ஃபெதர் விண்டேஜ் எஃபெக்ட் ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ அதனால ஃபெதரிங் வந்து லைட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விண்டேஜ் எஃபெக்ட் கொடுத்தது தெரியாது உங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, இந்த கிரீன் கலர் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரொம்ப நல்ல நல்ல பம்ப் ஆகணுமா, இல்லை கிரீன் வந்து ரொம்ப கிரீனா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கிரீன் கலர்ஸை மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது மூலமா வச்சு. எனக்கு வந்து ஓகே தான் தோணுது, இதே கிரீன் தான் தோணுது. ஸோ பட் என்ன பண்ணலான்றதுனா, கொஞ்சம் இங்கே சேச்சுரேஷனில் போயிட்டு எல்லோஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா தோணுது எனக்கு.
ஓகே, ஸோ எல்லோஸ் லைட்டாக இருக்கட்டும். இந்த க்ரீன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ரீன். எல்லாமே வந்து உங்களோட ப்ராக்டிஸ் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எந்த எந்த மாதிரி அவுட்புட் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. சில இமேஜஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லா க்ரீன் பெஸ்டா இருக்கும். சில இடத்துல வந்து எல்லோ இஸ் மிக்சர்ல இருந்தால் தான் பெஸ்டா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதுவே ஓகே தான் தோணும். இதுவே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த டூல் எதுவும் பண்ணலை இப்போதைக்கு. அவ்வளோதான். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முன்னாடி இருந்த இமேஜுக்கும் இப்போ இருந்த இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது நம்ம ஆரம்பிச்சது, இது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து அவுட்புட் எடுத்துட்டு வந்தது. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த டாஜன் பாயிண்ட் போங்க. டாஜன் பாயிண்ட் போட்டு கிளிக் பண்ணுங்க. அதில் போயிட்டு டாச் பண்ணலாம். இந்த தடவை டாச் பண்ணும்போது கொஞ்சம் என்டையர் இமேஜுக்கு ஒர்க் பண்ண போறேன்னா அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த எல்லாம் கொஞ்சம் நான் டார்க்னஸ் ஏற்றுறேங்க. அது மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்களா அந்த இடம், ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஷேடோ வந்து நல்லா கொடுக்கலாம். அதனால இங்கேயும் நான் வந்து பிளாக் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது மாதிரி இங்கேயும். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் டார்க்னஸ் கம்மி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடியோட ஷேப் நீங்க எடுத்துட்டு வர முடியும். கொஞ்சம் பார்க்கும் போதே பாடியோட ஷேப் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். சும்மா ஃப்ரீயாக விடாம இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா, டார்க்னஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷேடோ எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, 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 ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது பாருங்க, இன்னும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் அதிகப்படுத்திருக்கு. இந்த மாதிரி டாஜன் பிளான் பண்றதுனால இன்னும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் அதிகப்படுத்திருக்கும் இந்த பிக்சர்ல உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுதான் ஓரளவுக்கு அவுட்புட். ஸோ இதுக்கு மேலே நீங்க வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னா இதுவும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இந்த கர்வ்லேயே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை இன்வெர்ட் பண்றேன். இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்பாசிட்டி கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால வந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் பிரேக் பண்றதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்து பிரைட்னஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் டாட்ச் பன் கிரியேட் பண்ணிக்கங்க. இது அந்த டாட் செலக்ட் பண்ணிட்டு 6 இப்போ இந்த சப்ஜெக்ட்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்திருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் டச் பண்ண முடியாது.
இங்கெல்லாம் லைட் பட்டிருக்கோம், இந்த மூக்குல எல்லாம் லைட் பட்டிருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அதெல்லாம் டச் பண்ணுங்க. லிப்ஸ்ல இந்த மாதிரி இந்த கையிலெல்லாம். இது வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த இமேஜ் பார்க்கறது. Okay. Yep. Okay. So that's all. அவ்வளவுதான். இது வரைக்கும் பண்ணல, எதுவும் டவுட் இருக்கா? இதான் ஃபைனல் அவுட்புட். இது முன்னாடி இருந்தது, இப்ப இந்த மாதிரி அவுட்புட் ரெடி பண்ணி வந்திருக்கோம். ஓகே, நீங்க தான் சொல்லணும் இதுக்கப்புறம். இது புரிஞ்சிச்சா, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எல்லாருமே அமைதியா இருக்கிறீங்க. ஐயோ, ஒரு வேளை கவனிச்சிங்களா இல்லையா? ஹலோ, ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களே, நான் கவனிச்சிங்களா? சொல்லுங்க சார். ஓகேயா, ஸோ அவ்வளோதான், இதுதான் அவுட்புட் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபைனலான உள்ள அவுட்புட், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஆகணும். ஓகே, ஸோ டுட்டோரியல் போடுறேன்னா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Are you using this Infinity color panel also? Infinity color panel. Yes, I'm using this Infinity. Sometimes. I know you can speak in Tamil, no problem. I can only, ask in English. Okay. இது வந்து இன்ஃபினிட்டி டூல் வந்து, இது வந்து டூலு காசு கொடுத்து வாங்கலாம் நம்ம. ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா, இதுவும் வந்து நம்ம வந்து கலர் கிரேடிங்காக இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் கிரேடிங் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரியான கலர் கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வாங்கினது தான், நிறைய யூஸ் பண்ணதே கிடையாது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா எனக்கு ஒரு அவுட்புட் இது மூலமா கிடைச்சது இல்லை. எனக்கு கலருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அவுட்புட் கிடைச்சது இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து யூஸ் பண்றதே இல்லை. அதனால இதை நான் சொல்லுங்க. இதுக்கே நம்ம பிளெண்டிங் மோட யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இதுல இருக்கு? நான் யூஸ் பண்ணது இல்லை. எதை சொல்றீங்க பிளெண்டிங் மோட? ஸோ பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் டான்ஜன் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸோ வந்து நம்ம நார்மல் லேயர்ஸே வந்து எடுத்து பண்ணலாம். நான் கலர் டோன் பண்றதுக்கு கர்வ்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவேன். பிளெண்டிங் மோடு இந்த இதுல தானே சொல்றீங்க? இந்த இதுல வந்து தானே சொல்றீங்க கலர் டாட்ஜ் இதெல்லாம். இந்த கலர் டாட்ஜ் அதுலயே வந்து அடுத்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒப்பாசிட்டி ஸ்டில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இன்னும் எஃபெக்ட் கிடைக்கும். அதுல அது வந்து கர்வ்ஸ்ல மாத்தி கொண்டு வரும். இது நான் அந்த லெவலுக்கு நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி கலர் டாட்ஜ் எல்லாம் வந்து எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒப்பாசிட்டி இதை வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். பட் அந்த லெவலுக்கு நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு நான் ப்ரிஃபரபிள் பண்றது கிடையாது. அதுல நான் வந்து மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் மேனுவலா நான் கலர் கிரேட் பண்ணணும் அப்படின்னா கர்வ்ல தான் பண்ணுவேன். கர்வ்ல போயிட்டு
இப்போ இது க்ரீன் இஸ் ஓரியன்ட் அப்படின்னா நான் க்ரீன் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் க்ரீன் வேணும் அப்படின்னா டார்க் க்ரீன் டார்க் வந்து க்ரீன் பண்ணுவேன். எனக்கு வந்து மிட் டோன்ல க்ரீன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மிட் டோனை வந்து கம்மி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கலர் கிரேட் பண்ணுவேன் இந்த லேயர்ஸ்ல. பட் இந்த மெத்தட் வந்து நான் அவ்வளோதான் ப்ரிஃபர் பண்றது கிடையாது. என்னோட ஐடியா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் இருக்கும். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங்ல நான் அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனிதிங் எல்ஸ் வேற எதுவும் இருக்குதா கேள்விகள்? சார் அந்த கலர் தியரிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா, அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர் பேக்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதுல அந்த காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் எனக்கு இன்னும் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, நான் கண்டிப்பா நான் அது கலர் கிரேடிங் வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஆனா அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு நார்மல் பிக்சரை நல்லா பாப்அப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு வீடியோ. ஓகே ஓகே, கண்டிப்பா நான் அதை பண்ணி தரேன் உங்களுக்கு. கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு இன்னொரு இதுல வந்து நான் நல்லபடியா பண்ணி தரேன். இந்த பிக்சர் நான் எடுத்துக்கிட்ட பிக்சர்ல வந்து நிறைய கலர்ஸ் இல்ல, 2 கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து அதனால நம்ம வந்து ரொம்ப அவ்வளோதான் கலர் கிரேடிங் பண்ண முடியாது. பட் நான் என்னோட சைட்ல என்னோட ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்னோட சைட் பார்த்தீங்கன்னா parkstudios.in ஒரு சைட் இருக்கு. அதுல போனீங்கன்னா ஒன்னொன்னுக்கு தனியா எடுத்திருப்பேன். இதெல்லாம் வந்து அந்த இமேஜ் தான் நான் ஒர்க் பண்ணது அதெல்லாம். சரிங்களா? ஸோ அது இதுல வந்து போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர் டோன்ஸ்லாம் இமேஜ் இருக்கும். ஸோ இதை நீங்க பேஸ் பண்ணி நான் இப்போ கொடுத்த உங்களுக்கு டுட்டோரியலை வச்சு கூட நீங்க இதை பேஸ் பண்ணி நான் எப்படி கலர் ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ப்ளூயிஷ் அதிகமா இருக்கும். இந்த மேல இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ டோனா இருக்கும் எல்லாமே பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி ப்ளூவை நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். டார்க் கோல்டன் கலர்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன் ஃபுல்லா இதுல. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ப்ரௌன். ஏன் ப்ரௌன் அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அந்த ஃபீமேலோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்குது. அந்த இதுவும் எனக்கு அந்த மரமும் ப்ரௌன் கலர்ல இருக்குது. ஆனா பேக்ரவுண்ட் வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சு. அது நல்லா இல்லை எனக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், அது மேட்ச் பண்றேன். ஸோ இது பேர் தான் அனலாக் கலர் பேட்டர்ன் பேர். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒண்ணா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க பார்த்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர் பேட்டர்னா நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இந்த சைட் ரெஃபரன்ஸ் பாருங்க, நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து பிரைடல் ஷார்ட்ஸும் இருக்குது, இதுல நிறைய பிரைடல் ஷார்ட்ஸ் இருக்குது இதுல. அதே மாதிரி ஃபேஷன் ஓரியன்டான ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதுல. ஸோ நிறைய ஸ்பிட் ஆயிருக்கும். கொஞ்சம் ஃபேஷன்ஸ் ஓரியன்டாக பார்க்கறதுக்குலாம் கொஞ்சம் நிறைய இதில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த ஃபேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ல இருக்கும், ரெட் பேஸ்ல இருக்கும். கலர் இதுதான் கலர் நம்ம வந்து முதல்ல ஸ்டடி பண்ணணும். இந்த பிக்சர் வந்து எப்படி கொண்டு வரலாம்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து நான் எடுக்கும் போது எப்படி எடுத்தேன் அப்படின்னா இந்த கலர்ல தான் எடுத்தேன். பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், கலர் பேட்டர்ன். இதே இன்னொரு பேட்டர்ன்லயும் எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் டெலிவரி பண்ணலாம். இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்க வந்து அந்த கலர் சூஸ் பண்ற கலர் தான் அந்த என்ன மாதிரியான கலர் பேட்டர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு. என்னோட அந்த டுட்டோரியல்ல பாத்தீங்க அப்படின்னா கலர் பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். என்னது அனலாக்னு இருக்கும், அதுக்கப்புறமாட்டி கம்போசிட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஒவ்வொரு கலர் பேட்டர்னுக்கும் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணலாம் நம்ம. கலர் வீல்
என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? ஓகே, ஐ திங்க் ஃபோட்டோஷாப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஐ திங்க் இன்டர்நெட் எனக்கு ஸ்லோவா இருக்கான்னு தெரியல. எவ்வளவு ஸ்லோவா இருக்கு? ஓகே, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஓகே, ஃபைனலா வந்துருச்சு. ஸோ இங்க இருக்குல்ல அனலாகஸ், மோனோக்ரோம், ட்ரையாடு, காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் தான் வந்து எல்லோவுக்கு எல்லோ கலர் பார்த்தீங்க. இந்த எல்லோ கலரை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளூ வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதுதான் இங்க இந்த ஷூட்டு. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ, ப்ளூ. இதுல பார்த்தீங்கன்னா ட்ரையாடு போனீங்க அப்படின்னா 3 கலர் இருக்கும். என்ன கலர் அப்படின்னா எல்லோ கலரு, லைட் ப்ளூ ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ரெட் மேட்சிங்ல இருக்கும். ஸோ அதுதான் இங்கே காம்பினேஷன். அதே மாதிரி இந்த கலர் போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு. ஸோ அது என்ன காம்பினேஷன்னா அனலாகஸ். நீங்க ஒரு கலர் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கலர் பேஸ்லேயே தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ரெட் கலர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரெட்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 2 கலர் ஆப்போசிட் கலர்ஸ். ஸோ இப்போ இதுல என்னோட இமேஜ்ல இன்னொரு இதுல பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்லி நான் வந்து அனலாகஸ் தான் யூஸ் பண்ணேன். காம்ப்ளிமெண்ட்ரி அந்த அளவுக்கு எடுத்துட்டு போனதே கிடையாது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ அண்ட் எல்லோ, அது காம்ப்ளிமெண்ட்ரி. ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இந்த எல்லோ கலருக்காக நான் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்குது. ஸோ அது வந்து இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலர் பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த ப்ளூ கிடையாது. எனக்கு வந்து சி கலரோ இதெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிடையாது. பட் இந்த கலர் டோனுக்கு நான் எடுத்துட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சியை வந்து இந்த கலர்ல கொஞ்சம் மாத்தினேன். இது மாதிரி மாத்தினேன். இதை எப்படி மாத்துறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே சார். இப்போ காம்ப்ளிமெண்ட் கலர்னாலே இப்போ ஆப்போசிட் கலர் தானே சார் நம்ம காம்ப்ளிமெண்ட் கலர் சொல்லுவோம். கரெக்ட். ஓகே சார். ஓகே. மற்றபடி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லிட்டேன் ஓரளவுக்கு. இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன்னா, பேசிக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணா ஒரு ஈஸியா ஒரு குயிக்கா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள இப்படி நம்ம போஸ்ட் பண்றதுக்கும் அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேல இன்னும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்காது வந்து என்ன விஷயம்னா இந்த இடம்லாம் ரொம்ப டைவர்ட் ஆகும். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப டைவர்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நம்ம வந்து டைவர்ட் பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் ரொம்ப டைவர்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும், ஒர்க் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேபி இந்த இமேஜே நான் உங்களுக்கு தரேன். இந்த இமேஜே கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நான் பேசிக்கா ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை எனக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வேற எதுவும் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? முடிச்சிடலாமா? வேற எதுவும்? ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு FB-ல நான் ரிப்ளை பண்றேன் சார். ஓகே குமரன். ஓகே, வாட் அபௌட் அதர்? மற்றவங்க யாரு? மற்றவங்கலாம் யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. சந்தோஷ். ஓகே, ஸ்ரீகாந்த். ஓகே,
கார்த்திக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க அட்லீஸ்ட் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் உங்களுக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆனச்சா? அதுதான் எனக்கு வேணும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது, ஆன்லைன் டியூட்டோரியல் பண்ணது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். எந்த லெவலுக்கு என்னால பண்ண முடியுது, எந்த லெவலுக்கு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ட்ரையல் தான். இது மூலமா நிறைய பேர் பெனிஃபிட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, உங்க ஃபேஸ்லாம் நான் பார்த்ததுல கொஞ்சம் உங்க ஃபேஸ்லாம் வந்து காமிச்சிட்டு போனீங்கன்னா யார் யாருன்னு கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணிக்க வேணும். ரொம்ப பொண்ணு மாதிரி வைக்க போறீங்களா எல்லாருமே? இடையில பேசினா தொந்தரவா இருக்கு. சரி 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 சரி, இதான் முடிஞ்சிச்சு. இருங்க நான் ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் போல.